ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயலோ இனோ வேர்ல்டு மார்க்கெட்டிங் அப்படின்ற நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் இப்போ ரீபர்த் காலங்கள் முடிஞ்சது சரிங்களா. ஸோ 29th வரையும் ரீபர்த் பீரியட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 29th தாண்டி இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 போய்கிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டு தான், அதாவது ரீபர்த்தோட கால அவகாசத்தை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மக்கள் கேட்டுக்கிட்ட அந்த கோரிக்கையின் இணங்க அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு 5 days மட்டும், அதாவது ஜனவரி 3ஆம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த் எண்டாச்சு. அந்த வந்து பார்த்தீங்கன்னா மந்தோட ஸ்டார்டிங் டேட் அப்படிங்கும்போது அப்போ தான் சேலரி போடுவாங்க அப்படின்ற சொன்ன காரணத்தினால இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 5 days எக்ஸ்டென்ஷன் போய்கிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் ரீபர்த் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சின்ன எரர்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதாவது இந்த சைடு ஓப்பன் கம்மிங் ஜோன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எரர் வருது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கேட்ட பீப்புள்ஸுக்கு நான் சொல்கிற வர பதில் என்னென்னா, அதாவது என்ன எரர் வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் அ மினிட் வெயிட்டு. பாஸ்வேர்ட் ஓகே போட்டது அக்ரி கொடுத்தாச்சு, சைன் இன் மீ கொடுத்தாச்சு. இங்கே இந்த எரர் பாருங்கள், திஸ் ஐடி ஓப்பன் சரிங்களா, திஸ் ஐடி இஸ் ஓப்பன் கம்மிங் ஜோன் அப்படின்ற இந்த ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதாவது இது வந்து ரீபர்த் பண்ணாதவங்களுக்கும் வந்திருக்கு, ப்ராப்பராக ரீபர்த் பண்ணுறவங்களுக்கும் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் சர்வீஸ் பாயிண்ட் அந்த மாதிரி பிளேஸ்லாம் கூட வந்து கேட்டாங்க. சர்வீஸ் பாயிண்ட்லாம் வந்து கேட்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சில பேர் இந்த பணம் கட்டி நாங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக ரீபர்த் ஆகிடுச்சு, இன்னும் நாங்கள் இன்னொரு 1000 ரூபா வேறு இகாமர்ஸ்க்கு கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாக்குவாதங்கள்லாம் பண்ணி, ஸோ அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது சரிங்களா. ஸோ நம்மளுடைய ட்ரையல் வாஷனில் நடந்த சின்ன தவறுகளை மாற்றி நம்ம கம்பெனி திரும்பி மீண்டு வருது அப்படின்ற ஒரு விஷயம் நல்ல ஒரு குட் நியூஸாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த திஸ் ஐடி இஸ் ஓப்பன் கம்மிங் ஜோன் அப்படின்ற எரர் என்னென்னா, நீங்கள் வந்து ரீபர்த் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஆஸ் யூஷுவல் வந்து நான் கேபிட்டலை விட அதிகமாக எடுத்துட்டேன் அப்படின்ற பர்சன்ஸ் அந்த மாதிரி பணம் கட்டி 1950 5990 வந்து பணம் கட்டி வந்து அவர் வந்து ரீபர்த் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கு என்ன மாதிரி எரர் வந்திருக்கும் அப்படின்னா, வெரிஃபிகேஷன் இப்போ நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற பாருங்கள், வெரிஃபிகேஷன் ஆன் ப்ராசஸ் ஃபியூ டேஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். இப்போ இந்த எரர் வருது அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய ஐடி ஓப்பன் ஆக போகுது அப்படின்றதுக்கான தான் இதோட மீனிங் சரிங்களா. ஸோ இதை வந்து பெரிய இஷ்யூஸாக எடுத்துக்கிட்டு ஏன்னா அப்போ அந்த மாதிரி ஒரு ரெட் மெசேஜ் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ரெட் மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி மெசேஜ் வந்தால் உங்களுக்கு ஐடி ஓப்பன் ஆக போகுது அப்படின்றது தான் விஷயம். ஸோ இன்னும் சில டீம் லீடர் சைட்லேருந்து வந்த விஷயம் என்னென்னா, அதாவது தப்பாக பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ணவங்களுக்கும் இந்த மாதிரி வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சிம்பிளாக சொல்ல போகிறது, ப்ராப்பராக எல்லா விஷயத்தையும் முடித்தவங்களுக்கு, அந்த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு எல்லாத்தையும் முடித்தவங்களுக்கு இந்த எரர் கண்டிப்பாக வரதுக்கான 100% பாசிபிள் இருக்குது. பேமெண்ட் ப்ரூஃப் தப்பாக போட்டேன், நாங்கள் பேமெண்ட்டே பண்ணல அப்படின்றவங்களுக்கும் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் அப்டேஷன்ஸ்க்கு அப்புறம், அதாவது ஜனவரி 3க்கு அப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும், ஸோ என்ன நம்ம ஐடி ஆக்டிவில் தான் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களுக்கே புரிஞ்சுக்க முடியும். ஸோ சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் இன்கரெக்ட் பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அவங்க பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல. நீங்கள் ஜனவரி 3ஆம் தேதி வந்து நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ ப்ராப்பராக இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ராயலோ ராயலோ இனோ வேர்ல்டு மார்க்கெட்டிங் அப்படின்ற நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் மிகப்பெரிய உள்ள சக்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இந்த எரர் வந்து ரொம்ப பெரிய மேஜர் எரர்லாம் கிடையாது. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, ரீபர்த் பண்ணவங்களுக்கான ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய ஐடி ஓப்பன் ஆக போகுது, கம்மிங் ஜோன், உங்களுடைய ஐடி ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. மெம்பர்ஸ் அலர்ட்டாக வச்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஸோ ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ இன்னும் ரீபர்த் பண்ணுறதுக்கான 5 days எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுடைய அஃபிஷியல் வீடியோஸ்லையும் யூடியூப் சேனல்லையும் வந்தது. ஸோ நம்மளும் வீடியோ போட்டிருப்போம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராப்பராக இந்த மெசேஜை அவங்க டவுன்லைன்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ராயல் டவுன்லைன் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் மீட் பண்ணுறது. பாய் ஃப்ரம் கார்த்திக்.